Hello friends, welcome to Erode Jayanthis Kitchen. நம்ம Erode Jayanthis Kitchenல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குளு கேரட் கீர் பார்க்க போறோம் கண்ணு. இது ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும் கண்ணு. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கண்ணு. கால் கிலோ கேரட் எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இது மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கணும் கண்ணு. இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி இது எதுக்காக இப்படி பெருசாக கட் பண்ணுறோம்னா அப்போ தான் சீக்கிரம் வேகும் கண்ணு. இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் கண்ணு. இப்போ நாம் குக்கரில் போட்டுக்கலாம் கண்ணு. குக்கரில் கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வர விட்டு எடுத்துக்கலாம் கண்ணு. நான் செய்கிற கேரட் கீர் 4 பேர் சாப்பிட்லாங்கன்னு நான் அதுக்கு 1/4 கிலோ கேரட் போட்டிருக்கிறேன். குக்கரில் இப்போ கேரட் வெந்துட்டு இருக்குன்னு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நாம் என்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறத நான் காட்டுறேங்கண்ணே. 7-8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கேரட்டு வெந்த பிற்பாடு அதை ஆற விட்டு அதோடு சேர்த்து அரைச்சிக்கிறதுக்கு கண்ணு. 4-5 முந்திரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்கண்ணு. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேரட் கீர் செஞ்சு முடித்த பிற்பாடு அதை டம்ளரில் ஊற்றி அது மேலே தூவி விடுறதுக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேங்கண்ணு. இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 2 எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 2 ஏலக்காய்ங்கிறதுனால பொடி ஆகாதுங்கிறதுனால ஜீனி போட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேங்கண்ணு. நான் வீட்டில் இருக்கிற முந்திரியை வச்சு பண்ணியிருக்கேங்கண்ணு. நீங்கள் உங்கள் வீட்டில் பிஸ்தா பாதாம் எது இருந்தாலும் சரி அதை நீங்கள் கட் பண்ணி கேரட் கீரில் தூவி விடலாங்கண்ணு. இப்போ கேரட்டு 2 விசில் விட்டு எடுத்துருக்கேங்கண்ணு. நல்லா வெந்திருக்குது. இப்போ அதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாங்கண்ணு. இப்போ இதை எல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா ஆற விடணுங்கண்ணு. இப்போ நல்லா ஆறின பிற்பாடு இதை முந்திரியோட சேர்த்து மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்கண்ணு. இப்போ கேரட் நல்லா ஆறிடுச்சுக்கண்ணு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட இந்த முந்திரியும் போட்டுக்கிறேன். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்கண்ணு. இப்போ கேரட்டும் முந்திரியும் நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்கண்ணு. பால் நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு வேண்டியதில்லை கண்ணு. பால் நல்லா சூடானா போதும். இப்போ நல்லா பால் காஞ்சிடுச்சு கண்ணு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் போடலாங்கண்ணு. இப்போ இந்த கரண்டியால் இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ கேரட் கீருக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்கண்ணு. அதை இப்போ அந்த கேரட் கீரில் போட்டுக்கலாங்கண்ணு. இப்போ இந்த ஏலக்காய் தூளையும் அதில் போட்டுக்கிறேங்கண்ணு. போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ அந்த ஏலக்காய் தூளையும் அதில் போட்டுக்கிறேங்கண்ணு. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அதை எடுத்து டம்ளரில் ஊற்றி அது மேலே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரியை போட்டு நம்ம கூலிங்காக ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா சூடாகவும் சாப்பிட்லாங்கண்ணு. இவ்வளோ தான் கண்ணு கேரட் கீர். ரொம்ப ஈஸியான டிஷ் கண்ணு இது. கண்ணு இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் கேரட்டோட சுவையே தெரியாது. நம்ம பாதாம் பால் சாப்பிட்ட டேஸ்ட்டு தான் தெரியும். நீங்கள் இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்ணு. இதை கேரட் கீர்னு சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பாதாம் கீர்னு சொல்லி பாருங்களேன், சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க கண்ணு. கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண்ணு. இதை அடிக்கடி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கண்ணு. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட நிறைய டிஷ் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கண்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.